கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் இந்த ட்ராமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கதை மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி எங்கே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் புதுசாக வந்து அந்த ப்ளே பாய் பையன் நம்ம ஹீரோயினியும் அவளோட தங்கச்சியை வந்து தனியாக கூப்பிட்டுட்டு காரில் போயிட்டுருக்கான். ஸோ இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அவன் நல்லவன் இல்லை அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இவன் போகிற வழியிலே கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் எவ்வளோ கால் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டேங்கிறா. ஏதாவது சும்மா பேசுறதுக்கு கால் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ணி போட்டா. ஸோ அதனால் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஒரு வழியாக அந்த லேக் இருக்கிற இடத்துக்குமே வந்துட்டான். அங்கே வந்து பார்த்தா அந்த பையன் அங்கே தான் நின்றுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் பானிபூரிலாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோ வந்து அதை கவனிக்கல. அப்போ அம்மாவும் கால் பண்ணி எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டால் அவனை நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி தம்பின்னு நினச்சி அந்த பையனை கண்மூடித்தனமாக விவிதா நம்பிட்டு இருக்கா. ஆனால் அந்த பையன் நம்ம நினைக்கிற அளவுக்கு நல்லவன் கிடையாது. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட விவிதாவை பற்றியும் அவரோட தங்கச்சியை பற்றியும் தப்பாக பேசிகிட்டு இருந்தான். இந்த விஷயத்தை பற்றி விவிதா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா காலம் எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போலப்புனா நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த பையன் ரொம்ப மோசமானவனா தெரியுது. எப்படியாவது விவிதாவை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபோனை கட் பண்ணிட்டு தேட ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த பையன் வந்து அந்த லேக் இருக்கிற ஏரியாவுக்கு ரெண்டு பேருமே மேலே ஏறி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு அழகான வியூ தெரியுது. ஸோ அந்த இடத்த பார்த்துட்டு இவளுங்க ரெண்டு பேரும் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்காளுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வெளியே வந்து சுற்றி பார்த்ததெல்லாம் கிடையாது போல. அஜ்மீர் இந்த அளவுக்கு அழகா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ கூட அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினியை தப்பாக தான் பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோவும் தேடிக்கிட்டே காட்டு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா விவிதா கத்துற சவுண்டு கேட்குது. உடனே அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா இந்த பையன் வந்து நம்ம விவிதா மேலே வந்து படுத்திருக்கான். ஸோ ரெண்டு பேர் மேலேயுமே சேரா இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? அவன் இதுக்கு தானே நம்ம ஹீரோயினியை கூட்டிகிட்டு வந்தான். அங்கேருந்து ஓடி வந்தவன் அவனை போட்டு எட்டி மிதிச்சு அடிச்சிட்டு இருக்கான். பயங்கரமாக ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. விவிதா என்னடானா அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இவன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அப்பயும் இவனை காப்பாற்ற பார்க்குறியா, நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறது உனக்கு தெரியுமா? எதுக்காக நீ அவனை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்க? அவன் என்னோட தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ தான் இவனை தம்பின்னு சொல்லிட்டு இருக்கானா, இவன் உன்னை பார்க்குற கண்ணோட்டமே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் படிக்கே பேசினா போது நிறுத்து, இங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது இவங்க ரெண்டு பேரும் அங்கே நின்றுக்கிட்டு அங்கே இருக்கிற வியூவை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ நம்ம ஹீரோயினி கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. ஸோ அவளை காப்பாற்ற போய் இந்த பையலும் கீழே விழுந்துட்டான். அப்போ தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்த மாதிரி படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ வந்து தப்பாக நினச்சிக்கிட்டான். பட் இருந்தாலும் அந்த பையலோட குறிக்கோள் வந்து தப்பு தான். ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ அவனை நம்பாத அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? உண்மையிலே உனக்கு என்ன பிரச்சனைனா என் பக்கத்தில் யார் வந்தாலும் உனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. என் அப்பா கூட நான் பாசமாக இருந்தால் அதுவும் உனக்கு பிடிக்கல. அதனால தான் என் அப்பா கூட உனக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. நீ என் விஷயத்தை நினச்சி இவ்வளோ கவலைப்படணும் அவசியம் கிடையாது. என்னை விட்டு நீ தள்ளியேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையில கூட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறா. ஸோ தங்கச்சிக்காரையும் வந்து அதுக்கப்புறமா விலக்கி சொல்கிறா. உண்மையிலே இதுதான் நடந்துச்சு அதர்வா, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அவனுக்கும் ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் அந்த பையன் பார்த்தது கொண்டது அவன் பேசினது எல்லாத்தையுமே அவன் காதில் வாங்கிட்டான். ஸோ அதனால தான் அப்படி எதுவும் தப்பாக நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவசரப்பட்டுட்டான். ஆனாலும் சொல்கிறான் அங்கே இருக்கிற தண்ணியை தலையில் ஊற்றிக்கிட்டு, நீ சொன்னது என்னமோ உண்மை தான் விவிதா, உன் பக்கத்தில் யார் நெருங்கினாலும் என்னால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ மூணு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்த பையன் வந்து விவிதா கிட்ட கேட்டுட்ருக்கான், அந்த பையலுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக அவன் உன் விஷயத்தில் இவ்வளோ கேர் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, அவன் சும்மா வந்து எங்கள் வீட்டு எய்த்த வீட்டில் இருக்கிற பால்காரன் தான். ஸோ அதனால தான் அவன் அக்கறைப்படுறானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுறான். அதுக்கப்புறம் நேராக கிளம்பி வீட்டுக்குமே போயிட்டாங்க. ரெண்டு பேருமே சேரும் சகதியாக வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இப்படி அழுக்காயிட்டு இருக்கு? அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அது வந்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஏதோ சொல்ல வரா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வேற வந்துட்டு இருக்கான். அவனோட உடம்பு ஃபுல்லாகவே நனைஞ்சிருக்கு, ஏன்னா தண்ணியில் ஊற்றிக்கிட்டான்ல. ஸோ அம்மாவுமே கேட்டுட்டு இருக்காங்க உனக்கு என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவளும் வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் லேக்கை சுற்றி பார்க்கறதுக்காக போனோம், அங்கே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன், அதனால தான் சேராயிடுச்சு, என்ன காப்பாற்ற போய் அவன் மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரினா அப்பா இந்த விஷயத்த ஃப்ரீயா விட்டுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. என்னன்னா இவர் இவ்வளோ பெரிய பங்களா வந்து வாங்கியிருக்கார் இல்லையா? ஸோ இந்த விஷயம் வந்து அஜ்மீர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும், அதுக்காக இந்த வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்று வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கூட அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினியை தப்பான நோக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதை அதர்வாவும் பார்த்துக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரவரும் கேட்குறாரு, பார்ட்டிலாம் வைக்கிறதுலாம் ஓகே தான், ஆனால் எதிர்த்தாப்புல இப்படி அசிங்கமா இந்த தொழுவம் இருக்கே அதை பார்த்துட்டு யாரும் இது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், இது ஃபுல்லாகவே இந்த தொழுவம் ஃபுல்லாகவே தெரியாத அளவுக்கு நான் ஒரு ஸ்க்ரீனை வச்சு கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்ட்டிக்கு போய் எல்லாரும் தயாராகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அழைச்சிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினி அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு. ஸோ அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. அப்போ பார்த்தா இந்த பையன் வாசலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயினியை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
ஸோ நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமும் இவன் நம்ம ஹீரோயினியை தப்பாக தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா தங்கச்சிக்காரி அங்கே வந்துடுறா. வெளியே வந்து பார்க்கும்போது இந்த பையன் நின்றுட்டு இருக்கான், ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே இவளும் போயிட்டு கிச்சு அண்ணா நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அவன் உடனே நீ என்ன அண்ணான்லாம் கூப்பிடாத, நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடு, கிச்சுன்னு சொல்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே நான் உன்னை இன்னையிலேருந்து கிச்சுனே சொல்லி கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டிக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி கீழே இறங்கி வந்து பார்க்குறா. பார்த்தா பாட்டியுமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வந்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பாட்டியில் இவ வந்து நிற்கிறத இந்த பையன் வந்து ஒரு மாதிரியாக மேலேயும் கீழேயுமே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியை தப்பாக தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே இங்கே பார்க்கும்போது எல்லாமே தெரியுது. ஸோ இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் தங்கச்சிக்காரி வந்து ரொம்ப வேகமாக கிச்சு கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இதை அப்பாவும் கவனிச்சு அவருக்கு கோவம் வருது. உடனே பொண்ணை தனியாக கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு எவ்வளோ திமிருடி, அவனை போயிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான், அவன் உன்னோட 5-6 வயசு மூத்தவன், அவனை அண்ணனு கூப்பிட்டு பழகு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து போயிடுறா. அப்போ அந்த பையன் அவளை பிடிச்சி தடுத்து அப்பா சொல்கிறதெல்லாம் நீ காதில் வாங்காத, நீ எப்பவும் போல என்ன கிச்சுனே கூப்பிடு, பேர் சொல்லியே கூப்பிடு, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனோட நோக்கம் தான் என்னன்னு தெரியல. அக்காக்காரியும் அங்கே தப்பாக பார்க்குறான், தங்கச்சிக்காரிட்டையுமே இங்கே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி மேலே போயிட்டு இருக்கா அவளோட ரூமுக்கு. அப்போ இந்த பையலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். பாட்டி வந்து கீழே நடந்துட்டு இருக்கு, அவள் பின்னாடியே அவன் போயிட்டு இருக்கான். ஸோ இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து வீட்டுக்கு எதிர்த்தாப்புல எனிமரத்தை போட்டு மேலே பார்த்துட்டு இருக்கான். அவள் ரூமுக்கு வந்துட்டா. பட் அவள் தனியாக தான் ரூமுக்கு வந்திருக்கா, பின்னாடி அந்த பையன் வரல. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ தான் அவனுக்கு நிம்மதி பெருமிச்சே வருது. அப்போ பார்த்தா அம்மா இங்கேருந்து ஓடி வந்து அதர்வா அதர்வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்டால் அந்த புதுசாக வந்த பையன் ஸ்வேதாவை கூட்டிகிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான்ப்பா, அதை நான் என்னோட கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா, அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், அப்புறம் ஸ்வேதாவும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லைப்பா நான் இப்போ தான் என்னோட 2 கண்ணால் பார்த்துட்டு வரேன், அவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ தான் இவன் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆரம்பத்துலேருந்தே அந்த பையன் யாரை நோட்டை விட்டு பார்த்துருக்கான் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி கிடைக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து தங்கச்சிக்காரியை தான் கீழே குனிய வைக்கிறதுக்காக ஸ்பூனை கீழே போட்டிருப்பான். ஸோ அதை யோசிச்சு பார்க்குறான். அது அல்லாமல் அந்த லேக்கில் நடந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அப்போ கூட அக்காக்காரியை பார்த்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னு இவன் தான் தப்பாக நினச்சிக்கிட்டான். ஆனால் அவன் பார்த்தது தங்கச்சிக்காரியை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. அது அல்லாமல் பாட்டிலையுமே சொல்லியிருப்பான், நீ வந்து என்ன அண்ணானு கூப்பிடாத, பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரிட்டு தான் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா அவன் ஸ்கெட்சு போட்டது விவிதாக்கு இல்லை ஸ்வேதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக ஓடி போயிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ வயசு பொண்ணு தானே, அவகிட்ட போயிட்டு உன் கண்ணு அழகா இருக்குது, உன் சிரிப்பு அழகா இருக்குது, உன் உதட அழகா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசவும் அவளும் அந்த பேச்சில் வந்து மயங்கிடுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் அப்படியே பேசிக்கிட்டு அவளை கிஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கான். அப்படியே அவளோட உதட்டில் கிஸ் பண்ண போகிற நேரமாக பார்த்து அப்போ அதர்வாவோட குரல் கேட்குது, ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்டு. இது அதர்வாவோட குரல் ஆச்சு, அவன் மட்டும் உடனே என்னை சேர்த்து வச்சு பார்த்தானா பெரிய பிரச்சனையாடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே இந்த பையன் சொல்கிறான், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அப்புறம் இங்கே நடந்ததை யாருக்கிட்டேயுமே நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சி வச்சிடறான். அதுக்கப்புறமா இவன் காரை திறந்துக்கிட்டு வெளியே வரான். நம்ம ஹீரோ கண்ணில் பட்டுறான். உடனே இவன் அந்த பயலை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். அம்மாக்காரவங்களும் வந்து தடுக்கிறாங்க எவ்வளவோ. பட் இருந்தாலும் பையனோட அந்த கோவத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி அடித்தானா கண்டிப்பாக அந்த பையன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறதுக்காக விவிதாவை கூப்பிடுறதுக்காக அந்த பாட்டிக்குமே போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே இந்த பையன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான், நான் அவகிட்ட தப்பானதுக்கு பார்த்தா உனக்கு என்னடா பிரச்சனை, உன் லைனில் நான் கிராஸ் ஆகலை, உனக்கு தேவை மூத்தவ தானே, அவளை எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு, எனக்கு தேவை சின்னவ, அவளை என்கிட்ட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசவும் எவ்வளோ திமுறா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை போட்டு திரும்பவும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அம்மா வந்து பாட்டிக்கு ஓடி வந்து எல்லாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த பையனை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு பாட்டிக்கு முன்னாடி தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. விவிதாக்குமே ஒன்றும் புரியல. அப்பாவுக்கு எதுக்கு இவன் வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னு தான் கோமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இவனை நீ அடிச்சு இழுத்துட்டு வந்திருப்ப, அப்படி என்னடா அவன் தப்பு பண்ணா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாதுல்ல, ஃப்ரெண்டு பையனை நம்பி உங்கள் பொண்ணுங்களை அவன் கூட எங்கே வேணாலும் அனுப்பிச்சிப்பீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவன் நல்லவன் கிடையாது. உங்கள் சின்ன பொண்ணு அவன் என்ன பண்ண பார்த்தான் தெரியுமா, காருக்குள்ளே வச்சு தப்பாக நடந்துங்க பார்த்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அப்போ கூட இவர் நம்புறதுக்கு தயாராக இல்லை. நீ சொல்கிறத நான் எப்படா நம்ப முடியும், நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டோட பையனை பற்றி, அவன் கலாச்சாரத்தோட வளர்ந்த பையன், அது மட்டும் இல்லாமல் அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை, அப்படி இருக்கும்போது அவனை பற்றியே நீ தப்பாக பேசுறியா, அவன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழுசாக நம்பிட்டு இருக்காரு. உடனே இவனும் சொல்கிறான், உங்களுக்கு உண்மையிலே அந்த பையன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்கள் பொண்ணை கூப்பிட்டே கேளுங்க, அவளே கூப்பிட்டு உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, கூப்பிடுங்க அவளை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே இவரும் ஸ்வேதா எங்கடி இருக்க, வாடி வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடவும் அவளும் அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா வீட்டுக்குள்ளே இருந்தால் வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு
பாத்தியில என் பொண்ணு வீட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொன்னா, இப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்கா, இதுக்கு முன்னாடி அவள் எங்கே இருந்தான்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், நீ எங்கே போன, நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்டா, அவள் பொய் சொல்லிடுறா, நான் பாத்ரூமில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இவன் சொன்ன எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிறது நமக்குமே தெரியும், இருந்தாலும் இவள் வாய் கூசாமல் எதுக்கு பொய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.